வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பிற்குரிய 4வது இயலில் உள்ள இலக்கணம் பத்தி நம்ம பார்க்க போறோம். 4வது இயல்ல இலக்கணமா கொடுத்திருக்கிறது பொது இலக்கணம். இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பொது இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா திணை 2 திணைகள். ஒன்று உயர்திணை, அஃறிணை. 6 அறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அஃறிணை என்று 2 திணைகளாக பிரிக்கிறோம். இந்த 2 திணைகளுடைய அடிப்படையில பால் பகுப்பு நடைபெறுகிறது. 5 பால் 5 வகைப்படும். அதாவது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவேன்பால். உயர்திணை அடிப்படையில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்றும், அஃறிணை அடிப்படையில் ஒன்றன்பால், பலவேன்பால் என்று 2 பிரிவுகளை உடையது. உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஆண்களை குறிப்பது ஆண்பால், பெண்ணை குறிப்பது பெண்பால். பலர்பால் இரண்டுகளையும் ஆண்களையும் பெண்களையும் இருவரை இணைத்து குறிப்பது பலர்பால். அஃறிணைக்குரிய பால் பகுப்புகள் எடுத்துட்டோம்னா அஃறிணையில் ஒன்றினை குறிப்பது ஒன்றன்பால். சான்ற யானை, புறா, மலை. அஃறிணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால். சான்றாக பசுக்கள், மலைகள். மூவிடம் எடுத்துட்டா தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா தன்னையும், முன்னிலைனா முன்னாடி உள்ளவர்களை, படர்க்கைனா தூரமா உள்ளவர்களை குறிப்பதா படர்க்கை. இப்ப படர்க்கையை பெயர், வினை அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதற்கு சான்று குறிக்கிறாங்க. இப்ப தன்மைன்னு எடுத்துட்டோம்னா தன்மை பெயர்கள் நான், யான், நாம், யாம். தன்மை வினைகள் வந்தேன், வந்தோம். முன்னிலை பெயர்கள் நீ, நீர், நீவீர், நீங்கள். முன்னிலை வினைகள் நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். அதே மாதிரி படர்க்கை பெயர்கள் அவன், அவள், அவர். படர்க்கை வினைகள் வந்தான், சென்றாள், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன. இது இவ்வளவுதாம்மா. 2 திணைகள் என்னென்னு உனக்கு தெரியும். உயர்திணை, அஃறிணை. அது 5 பால்களாக பிரிக்கிறாங்க. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். மூவிடங்கள் பார்க்கிறோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. அந்த தன்மை பெயர், தன்மை வினை, முன்னிலை பெயர், முன்னிலை வினை, படர்க்கை பெயர், படர்க்கை வினைகளுக்கு சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வலு. வலுன்னு எடுத்துக்கிட்டாலே குற்றம். வளாநிலை அப்படின்னா அதை 2ஆ நம்ம பிரிக்கலாம். வளாநிலை, வலு, அமைதி அப்படின்னு பிரிக்கலாம். இப்ப இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். தப்பில்லாம எழுதுறதா நம்ம வளாநிலை அப்படின்னு சொல்றோம். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதுதான் வலு எனப்படும். வலுனாலே குற்றம். இப்போ இந்த வலுவமைதி அதாவது வலு எங்கெல்லாம் ஏற்படுது அப்படின்னா 7 தொடர்கள்ல ஏற்படுது. எந்தெந்த இடங்கள்லனா இரு திணைகள், ஐம்பால், மூவிடம், காலம், வினா, விடை. இந்த 7 இடங்களிலுமே 7 தொடர்களில் இலக்கண பிழை வந்தால் அது வலு எனப்படும். இலக்கண பிழை இல்லைன்னா வளாநிலை எனப்படும். அதுக்கு சான்றுதான் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அந்த 7 இடங்கள்ல வலுவா வர்றது எப்படி வரும், வலு இல்லாமல் எப்படி வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப திணை செலியன் வந்தது. வளாநிலையில செலியன் வந்தான். பால் கண்ணகி உண்டான், கண்ணகி உண்டாள். இடம் நீ வந்தேன், நீ வந்தாய். காலம் நேற்று வருவான், நேற்று வந்தான். வினா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். 2 விரல்களை காட்டி எது சிறியதோ எது பெரியது என கேட்டல். விடை கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல். மரபு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல். இதுதான் வலுக்கும் வளாநிலைக்கும் உள்ள வேறுபாடு. 7 இடங்கள்ல பிழை வந்தால் அது வலு, பிழை இல்லைன்னா வளாநிலை. வலு அமைதி அது 7 வகைப்படும். வலு அமைதினா என்னன்னா இலக்கண முறைப்படி பிழையுடையதான், ஆனாலும் இலக்கண ஆசிரியர்களால பிழையே இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் கருதி அது பிழை கிடையாது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படுவதா வலு. அதாவது பிழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சில இடங்கள்ல சில தொடர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதா வலு அமைதி. அது 7 வகைப்படும். திணை வலுவமைதி அப்படின்னா திணைனாலே உயர்திணை அஃறிணையை உயர்திணையாவும் உயர்திணை அஃறிணையாவும் மாற்றி சொல்வதா திணை வலுவமைதி. பால் வலுவமைதினா ஆண்பாலை பெண்பாலாவும் பெண்பாலை ஆண்பாலாவும் சொல்வதா பால் வலுவமைதி. இட வலுவமைதினா இப்போ
இறந்த காலத்தை வந்து நிகழ்காலத்திலையும், இடம் அப்படின்னா வந்து இப்போ குறிப்பா வந்து சொல்லலாம், இந்த மாறன், இடம்னா தன்மை முன்னிலை படர்க்கை, இதை வந்து மாற்றி சொல். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். இந்த மாறன் வந்து தன்மையில வந்து, ஆனா தன்மையில வரக்கூடாது, படர்க்கை இடத்தில் கூறுவதா வந்து சரி. அடுத்து வந்து கால வலுவமேதி. அது வந்து காலம்னா வந்து இறந்த காலத்துல வந்து எதிர்காலத்தை வந்து நிகழ்காலமாகவும் மாத்தி வந்து காலத்தை வந்து மாத்தி சொல்றதா வந்து கால வலுவமேதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படின்றதா சரி. ஆனா வருகிறாரையும் வந்து இங்க வந்து நம்ம ஏத்துக்கிறாங்க இலக்கண நூலார். அடுத்து வந்து மரபு வலுவமேதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் படவேணும் பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து இந்த பாடலை வந்து பாடுறாரு. குயில் கூவும் என்பதே வந்து மரபு. ஆனா இங்க குயில் கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது வந்து மரபு வலு. ஆனாலும் வந்து நம்ம வந்து அதை வலு அமைதியா வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதுதாமா வந்து வலு அமைதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். நன்றி.